இன்னைக்கு அநேக பேர் அநேக கூட்டங்களுக்கு நம்ம போகிறோம். அற்புத பெருவிழா, பேரின்ப பெருவிழா அப்படிலாம் வச்சு நமக்கு நிறைய கூட்டங்கள் நம்ம நடத்துகிறாங்க. ஆனால் அநேக கூட்டங்களுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? நம்ம கஷ்டம் மாறும், நம்ம நிந்தை மாறும், நம்ம நம்ம வியாதி நீங்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த கூட்டங்களுக்கு போகிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த கூட்டங்களுக்கு போயும் அற்புதங்கள் நடப்பதில்லை. அவங்களுக்கு அற்புதம் நடக்கலைன்னொன்னே ஆண்டவரே மறுதளிக்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க அந்த இடத்துக்கு கர்த்தரை தேட போகலை. அந்த இடத்துக்கு அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே வருகிற ஊழியக்காரனை பார்த்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராருப்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் வராப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெரிய ஊழியக்காரரை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, அநேகர் இன்னைக்கு போகிறாங்க. ஆண்டவரை பார்த்து யாரும் போகிறதில்ல. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய துக்கம் நீங்கணும்னா, நம்மளுடைய பாரம் நீங்கணும்னா, நம்மளுடைய வியாதி நீங்கணும்னா ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் சொல்கிறார். அது என்னன்னு பார்ப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்றார் ஆண்டவர். நம்ம இன்னைக்கு யாரை பார்த்து போகிறோம்? நீங்கள் ஆண்டவரை தேடி உண்மையாகவே அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் அந்த ஊழியக்காரங்களை பார்க்காம, மனுஷனை பார்க்காம நீங்கள் ஆண்டவரை நோக்கி போய் பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயம் அவர் செய்வார். அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவரை தேடி போங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென்.